முப்படைகளின் வீரர்கள் அடங்கிய குழு மீட்பு பணிகளுக்காக கோவையிலிருந்து தற்பொழுது வயநாடு சென்றடைந்திருக்கிறது. சூலூர் விமானப்படை தளத்திலிருந்து முப்படை வீரர்கள் 25 பேர் அடங்கிய குழு வயநாடு சென்றடைந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் நந்தினி. வணக்கம் நந்தினி. கோவையிலிருந்து தற்பொழுது மீட்பு குழுவினர் 25 பேர் அடங்கிய மீட்பு குழுவினர் வயநாடு சென்றடைந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்தான விவரங்கள். வணக்கம். பேரிடர் காலங்களில் மீட்பு பணிகளில் பயிற்சி பெற்ற முப்படைகளின் வீரர்கள் அடங்கிய டெல்டா குவாட் கோவிலிருந்து நவீன கருவிகளுடன் வயநாடு சென்றிருக்கிறார்கள். தற்போது வயநாட்டில் அந்த மீட்பு பணியில் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக கோவை மாவட்டம் சூலூர் விமானப்படை தளத்தில் டெல்டா குவாட் இயங்கி வருகிறது. விமானப்படை, கப்பல் படை, தரை ஆகிய முப்படைகளின் வீரர்கள் அடங்கிய இந்த டெல்டா ஸ்குவாட் குழுவினர் காலங்களில் மீட்பு பணிகளில் மிக திறம்பட செயலாற்ற பயிற்சி பெற்றவர்கள். குறிப்பாக 25 வீரர்கள் கொண்ட இந்த குழுவினர் கமாண்டர் ஈசன் தலைமையில் கடுமையாக பாதிக்கப்பட்ட வயநாடு நிலச்சரிவு பகுதிக்கு தற்போது சென்று அங்கு மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். வயநாடு, சுரல்மலை, முண்டக்கை ஆகிய பகுதிகளில் மண்ணில் பலர் புதையென்று துல்லியமாக கண்டறியும் சித்தடிக்க ரேடார் கருவியும் அங்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மண்ணில் புதைகின்றவர்களை எளிதில் கண்டறிந்து மீட்க முடியக்கூடிய வகையில் அனைத்து கருவிகளும் கொண்டு செல்லப்பட்ட அந்த மீட்பு பணிகள் என்பது துரிதமாக நடைபெற்று வருகிறது. தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் இந்த டெல்டா ஸ்குவாட் பொறுத்தவரையில் இதுவரை 18 பேரிடர் மீட்பு பணிகளில் செய்த அனுபவம் பெற்றவர்கள். அந்த வகையில்தான் இந்த மீட்பு பணிகளில் 3500க்கும் மேற்பட்டோர் உயிர் காப்பாற்ற குறிப்பிடத்தக்கது. இந்த வகையில்தான் தற்போது வயநாடில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டு அங்கு மீட்பு பணிகள் துரிதமாக நடைபெறக்கூடிய நிலையில் கோவையில் இருந்தும் பேரிடர் மீட்பு காலங்களில் முப்படை வீரர்கள் அடங்கிய டெல்டா ஸ்குவாட் தற்போது வயநாட்டில் மீட்பு பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அங்கு மீட்பு பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகிறது. தற்போதைய நிலவரத்தை பொறுத்தவரையில் 160க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறார்கள். 120க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் தொடர்ச்சியாக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். உயிரிழப்புகளின் எண்ணிக்கை என்பது மேலும் அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில்தான் அங்கு மீட்பு பணிகள் என்பது துரிதமாக நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு அரசை பொறுத்தவரையில் ஏற்கனவே 5 கோடி ரூபாய் நிதியுதவியை தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்ததோடு 2 IAS அதிகாரிகள் நேரடியாக அங்கு சென்றிருக்கிறார்கள். IAS அதிகாரிகளுடன் இந்த பேரிடர் மீட்பு குழுவினரும் தற்போது ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு தொடர்ச்சியாக அங்கு மீட்பு பணிகள் என்பது மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து துரிதமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி நந்தினி.